ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சூப்பரான சம்பவங்கள்லாம் போச்சு. அதாவது ஏஞ்சல்ஸ்லாம் வந்து டெவில்ஸை வந்துட்டு வச்சு செஞ்ச மூமெண்ட்லாம் போச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. ரஞ்சித் சார் இன்னும் ஒரு சில பேர்லாம் வேறு மாதிரி பண்ணாங்க. குறிப்பாக ரஞ்சித் சார் செம மாசாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, நம்ம கோவா கேங்கில் இருக்கிற ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளுடைய மஞ்சரி போகிறாங்க அந்த பக்கம். அப்போ மஞ்சரியை பற்றி ஏதோ ஒன்று விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அப்போ இவங்க கேட்குறாங்க, என்னை பற்றி தானே பேசுகிறீங்க தெரியும் அப்படின்போது ஒரு விஷயம் பண்ணுறாங்க சௌந்தர்யா. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கண்டஸ்டண்ட்டாக நம்ம எந்த சீசன்லையும் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அவங்கள இமிட்டேட் பண்ணி மார்க்கிங் பண்ணி ஏன் 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 ஏதோ அப்படியே ஒரு மாதிரி பைத்தியக்காரங்க பண்ணால் எப்படி பண்ணாங்க, மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்க ஏன் ஏன் ஏன்னு அது மாதிரி பண்ணிட்டு நாய் மாதிரி கத்துறாங்க. நாய் வந்துட்டு கத்தும்ல, ஊழ விடும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து ஒன்று கத்துறாங்க. இவ்வளோ அட்டகாசம் பாருங்கள். பக்கத்தில் இருந்த ரயான் வந்துட்டு அதான் அந்த வன்மம் அப்படி சிரிக்கிறார், சந்தோஷப்படுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி சத்தியாலாம் வந்து சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா மஞ்சரியை கலாய்க்கும் போது, அந்த மாதிரி சந்தோஷப்படுறாரு. இவங்களாம் என்ன மனுஷ ஜென்மங்களாம் எனக்கு சத்தியமாக புரியல. ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி தரக்குறைவாக அவங்களோட கேரக்டர், அவங்களோட அந்த இதை வந்துட்டு பேசுகிற விஷயங்கள் வந்து நாய் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்க. எவ்வளோ மட்டமாலாம் வருது பாருங்க. பக்கத்தில் ஜாக்லின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜாக்லின் நல்லா சூப்பரான தங்கமானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு வார்த்தை இந்த மாதிரி பேசக்கூடாது? அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்க பக்கத்தில் தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இவங்க அப்படியே ஒரு பார்ப்பாங்க, அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. காலையில் கூட அந்த ப்ரொமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு விஷயம். அதில் வந்து மஞ்சரியை வந்துட்டு இது பண்ணும்போது மஞ்சரியை முன்னாடி வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாங்க. அதை இவங்க பார்த்துருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு உண்மையான நட்பாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதை அங்கே சொல்லுங்கன்றான். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சௌந்தர்யாவுக்கு தெரியும். இல்லைனா சௌந்தர்யா என்ன நினைப்பாங்கன்னா, பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு மேலும் மேலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது வந்துட்டு அடுத்த கண்டஸ்டண்ட்டாக ரொம்ப தரக்குறைவாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதனாலே பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சௌந்தர்யா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே வந்து பாப்பா, இல்லைன்னா அந்த பொண்ணு நம்மளை ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திடும். எவ்வளோ பெரிய கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதைன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப மட்டப்படுத்தி ஒரு மாதிரி எனக்கே கஷ்டமாக போச்சு. இதை ஏன் வந்து திரும்ப திரும்ப பண்ணுறாங்க? ஏற்கனவே இதை ஒரு வார்னிங்காக வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்துருக்காரு. அங்கேயே வந்து எல்லாருமே சொல்லி கலாச்சி அதுக்கப்புறம் உள்ளே போய் அழுதாங்க. அப்போ அந்த அழுதது எல்லாமே போலி. அங்கே வந்துட்டு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண, சீன் க்ரியேட் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதையும் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் முன்னாலும் இவங்க தான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தயவுசெய்து சொம்பலாக தூக்காதீங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும். நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட கேரக்டர் சேர்ந்து கேவலமாகன்றது என்னோடய கருத்து. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதாவது ஹெல்த்தியாக வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு கலாய்க்கலாம், தப்பே கிடையாது. இப்போ முத்துக்குமரனை வந்துட்டு விஜய் விஷால் சொல்கிறார், அதுக்கப்புறம் யார் பவித்ரா சொல்கிறாங்க, தர்ஷிகா கலாய்க்கிறாங்க, தப்பே இல்லை. இது வந்து ஒரு கேமில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கோவம் வந்து பேசுவாங்க, ஜாக்லின் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கேவலமாக பண்ணுறதெல்லாம் வந்து ஆட்டிடியூட்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்ட்டானது. இது வந்துட்டு இந்த டாப் 5 இவங்க வரதுக்கு தகுதியாக கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.